ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஃபிஷ் ஃப்ரை தான் செய்ய போகிறோம். பாருங்கள், ஃபிஷ் எல்லாம் கழுவிட்டு க்ளீனாக கழுவிட்டேன். அப்புறம் அந்தாண்டு இது மார்க் போட்டுக்கணும். அதுக்கு தேவையானது மஞ்சாத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், ஃபிஷ் மசாலா, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, எவ்வளோ உப்பு வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். அப்புறம் புளி தண்ணி, அப்புறம் எல்லாம் ஒன்றா ஒரே பவுலில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கின்னு அப்புறம் உங்களுக்கு எவ்வளோ சால்ட் வேணுமோ அப்போது அவ்வளோ சால்ட் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கின்னு சால்ட்டு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி ஃபிஷ் மசாலையில் கொஞ்சம் சால்ட் இருக்கும். அப்புறம் மீன் எடுத்து இந்தாண்ட நல்லா மசாலா போட்டு உள்ளெல்லாம் மசாலா போட்டுருங்க. நம்ம அந்த கோடு போட்டிருக்கோம் இல்லைங்களா, மீனுக்கு இந்தாண்ட அதுலேயே நல்லா ஆட் பண்ணிக்கின்னு ஒரு சைடில் எடுத்து வச்சுடுங்க. ஒரு 5 நிமிஷம் அது மீன் நல்லா அந்த மசாலையில் ஊறினா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. மசாலையில் நல்லா ஊறணும். மீன் ஊறிடுச்சுனாக்கா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நம்ம கதிர் கூட எடுத்து கையில் வச்சு விளாடின்னு இருந்தார் ஒரு மீன். பாருங்கள், அது மசாலா போட்டு நம்ம சைடில் வச்சாச்சா. கதிர் பாருங்கள், ஒரு மீன் எடுத்து வச்சு விளாடின்னுக்கிறான் அது கையில். பாருங்களா, அவனுக்கு மீனுனா ரொம்ப பிடிக்கும். எப்போ மீன் செஞ்சிட்டியான்னு கேட்டுன்னே இருந்தான். அப்புறம் நம்ம எண்ணெய் காய வச்சு அதில் மீன் போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகணும் அது. ஏன்னா மசாலா நம்ம போட்டிருக்கோம் இல்லைங்களா, நம்ம திருப்பி கொடுத்துக்கலாம். திருப்பி கொடுத்துட்டு இந்தாண்ட திருப்பி கொடுத்தா நல்லா மசாலா ஒட்டி அது ஃப்ரை ஆகிடும். பாருங்கள், நல்லா வந்திருக்குதுன்ட்டு. நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள். ஃப்ரை ஆகிடுச்சு இல்லையா, எடுத்து ஒரு பவுலில் நம்ம போட்டுக்கலாம். அப்புறம் நான் அதுக்கு காம்பினேஷன் என்ன செஞ்சேன்னா ரசம் செஞ்சுருக்கேன். ஏன்னா ரசம் ரைஸு மீன் சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். பாருங்கள், எப்போ மீன் ஆகும்னே வெயிட் பண்ணியிருந்து உக்காந்து சாப்பிட்டுன்னுக்கிறான் கதிர். ஏன்னா ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு மீனுனா. எப்போ மீன் வண்டி போனாலும் மம்மி மீன் வாங்குன்னே சொல்லின்னு இருக்குவான். பாருங்கள், நல்லா சாப்பிட்னுக்கிறான். அப்புறம் அந்த மீன் உள்ளே இருக்கிற கண் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். யார்து மீன் சாப்பிட்டுருந்தாலும் சரி, மம்மி எனக்கு அந்த கண் கொடுத்துருங்க மம்மி அப்படின்னு சொல்லுவான். பாருங்கள், நல்லா சாப்பிட்றான்.